ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டே 3க்கான பார்ட் 2 வீடியோ 9ஆம் வகுப்பு இயல் 2 பட்டமரம். பேஜ் நம்பர் 37 இருக்குது. ஸோ இந்த வீடியோ முடித்த பிறகு போன வீடியோ நான் நீரின்றி அமையா உலகு, ஸோ அந்த லெசனில் இருக்கிற ஒரு சில கொஷின் நான் கேட்குறேன். நீங்கள் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லெசன் பார்த்துக்கலாம். பட்டமரம், கவிஞர் தமிழொலி. இது ரொம்ப சிம்பிளான இதுதான். கவிஞர் தமிழொலி எங்கே பிறந்தார்னா புதுவையில் பிறந்தார். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு யாருன்னு கேட்கலாம். கவிஞர் தமிழ் ஒலி. ஸோ இம்பார்ட்டண்ட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பனின் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம், இந்த படைப்புகள் இவரோடது. ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கிறதுலையே. அடுத்து புதுவையில் பிறந்தார். அடுத்து அவரோட படைப்புகள் என்ன. இதில் லைன்ஸை பற்றி ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஆனால் லைன்ஸ்லேருந்து கேட்குறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். சொல்லும் பொருளும்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிஸ்ஸைனா மேலுங்கிறது தான் மீனிங்கு. மிஸ்ஸையோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மிஸ்ஸைனா மேல், எதிர்ச்சொல் கீழ் வரும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. விசனம்னா கவலை, கந்தம்னா மனம். இலக்கண குறிப்பு: வெந்து, வெம்பி, எய்தி, வினையச்சம், மூடு பனி, வினைத்தொகை, ஆடுங்கிளை, பெயரச்ச தொடர். பகுபத உறுப்பிலக்கணமும் பார்த்துக்கோங்க. விரித்த, அடுத்து குமைந்தனை. ஸோ அவ்வளோதான். இந்த லெசன் ரொம்ப சின்ன லெசன் தான். இப்போ நான் கொஷின் கேட்பேன். இது நீங்கள் வீடியோவை பார்க்கக்கூடாது, ஜஸ்ட்டு நான் ஆடியோவாக லிசன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இதை வச்சு தான் நான் கொஷின் கேட்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சரையும் பார்த்துருவீங்க. ஸோ அதனால் ஜஸ்ட்டு லிசன் பண்ணி ஆன்சர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறுக்கு பெயர் என்ன? சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறுக்கு பெயர் என்ன? கண்டுபிடிச்சிட்டிங்களா? தெரியுமா? கட்டுக்கிணறு. சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை என்ன? அதோட பேர் என்ன? சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை பேர் குண்டம். பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கத்தின் பெயர் என்ன? பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கத்தின் பெயர் இளஞ்சி. உவர்வன் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல். மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையப்பட்ட கிணறுக்கு பேர் என்ன? உரை கிணறு. ஸோ இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அடிக்கடி ரிவிஷன் பண்ணும்போது இன்னொரு லெசன் படிக்கிறீங்களா, அதை படிச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவிஷன் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ரெஜிஸ்டர் ஆகும். ஒரு தாட்டி படிச்சுட்டு போயிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. அதேமாதிரி நீரின்றி அமையாது யாக்கை, அது எழுதுனது யார்? நான் போன வீடியோவிலே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். இன்னும் நீங்கள் பார்த்து வைக்கலைன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போவே பார்த்து வச்சுக்கோங்க தெரியாதவங்க. கல்லணையோட நீளம், அகலம், உயரம் என்ன? குள்ள குளிர
குடைந்து நீராடி அப்படின்னு யார் சொன்னாங்க? ஆண்டாள் சொல்லியிருப்பாங்க. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சார் ஆர்த்தர் காட்டன். ஓகே, இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.